திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 என்று கணித்தவர் யார்? மறைமலை அடிகள். பாவேந்தர் என்று பாரதிதாசனை சிறப்பு பெயரிட்டு அழைத்தவர் யார்? பெரியார். திருவிக அவர்களால் இக்கால ஔவையார் என்று அழைக்கப்படுபவர் யார்? அசலாம்பிகை அம்மையார். மான விஜயம் எந்த நூலை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? களவழி 40. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் படித்த நூல் எது? திருக்குறள். நட்பு காலம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார்? கவிஞர் அறிவுமதி. துணி தேய்ப்பவர் சங்க காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? துன்னகக்காரர். வலம்புரி மூழ்கியவான் தமிழ் பரதவர் என்று கூறும் நூல் எது? அகநானூறில் 350வது பாடல். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்யாதே, யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே என்கின்ற கடுகுவெளி சித்தர் அவர்களின் பாடல் எந்த பாவகையைச் சார்ந்தது? சிந்துப்பா. ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 3100. மதுரை காஞ்சி நூலில் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறும் அடிகளின் எண்ணிக்கை எத்தனை? 354. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சிப்பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? பெரியார். நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 143. சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளவர் யார்? ராஜேஸ்வரி அம்மையார். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்றவர் யார்? பாரதிதாசன். 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவை நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்? வள்ளலார். தி. ஜானகிராமன் அவர்கள் தன்னுடைய ஜப்பான் பயண அனுபவத்தை உதயசூரியன் என்கின்ற தலைப்பில் எந்த வார இதழில் வெளியிட்டுள்ளார்? சுதேசமித்திரன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கின்ற சங்க பாடலின் வரிகளின் ஆசிரியர் யார்? நரிவெருவு தலையார். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? 3250. PGTRB தமிழ் தேர்வு வரை தினமும் 50 கேள்வி பதில்கள் நம் சன்சரா ஸ்டடி யூடியூப் சேனலில் வரும். என்னுடைய சிறு உழைப்பிற்கு உங்களின் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் பெரு உதவியாகவும் தூண்டுகோலாகவும் அமையும். நன்றி சகோ.